ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு வந்து 2 பதிவு பார்க்குறேங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க. விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது. ஜெர்சியில் போடிங்க. 2ஆம் ஈத்து 4 பல் கிடாரிங்க. 9 மாதம் சினை. அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. கிடேரி நல்ல தரமான கிடேரி. நல்ல கைகால் சுத்தத்தில் இருக்குதுங்க. கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. போடியில் அழகு கிடேரிங்க. குறுங்கால் மாடு. மாடு ரொம்ப பெருவட்டும் கிடையாது, ரொம்ப பொடி வட்டும் கிடையாது. கரெக்டான சைஸுங்க. குறுங்கால் கிடேரி. நல்ல கிடேரி நல்ல கிடேரி நைஸ் இருக்குது, உடசல் இருக்குதுங்க. கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. 8 பல்ல 4 பல் உளுந்து முளைச்சிச்சு. 4 பல் பால் பல் இருக்குது. 4 காம்புகள் தெளிவாக இருக்குது. மடிக்கட்டு நல்லா மடிக்கட்டு இருக்குதுங்க. மடி நல்லா லூஸ் இருக்குதுங்க. தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5 சாயந்தரம் 4 9 லிட்டர் பால் கறந்துருக்குது. இந்த ஈத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் கறக்கலாங்க. நல்லா மடி லூஸ் இருக்குதுன்னு ஒரு 10 நாளுக்கு மேலே ஆகும் கன்னின்றதுக்கு. நல்ல கிடையாது, நல்ல நயம் இருக்குது, உடசல் இருக்குது. அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க. குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது. நல்ல வாய் கடிசான கிடையாதுங்க. இப்போ உங்களுக்கு குறைவான பட்ஜெட்டில் தெளிவான மாடாக நினச்சிங்கன்னா இந்த மாட்டை இந்த கிடேரி தேர்வு செய்யலாங்க. இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 சொல்லுதுங்க. இந்த போடி கிடேரியோட விற்பனை விலை 39 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. குறைஞ்சது 10 லிட்டருக்கு மேலே தான் கறக்கும், கீழே கறக்காதுங்க. தெளிவான கிடேரிங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க. ஜெர்சியில் கொஞ்சம் நாட்டு கிராஸ் மாதிரி கிராஸ் டைப்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் ஜாதிக்கு ஒரு பத்தாதுங்க. கொஞ்சம் கிராஸ் டைப் மாதிரிங்க. கிராஸ் டைப்னாவே பால் வந்து வீட்டு பாலுக்கு உங்களுக்கு பால் ஊற்றுற சொசைட்டிக்கோ வீட்டு பாலுக்கு எல்லாத்துக்குமே பால் திக்காக இருக்குங்க. தெளிவான கிடாரி. தலையத்து கிடாரி. 2 புல் கிடாரிங்க. 8 மாதம் சினைங்க. சினை வந்து கால்நடை டாக்டர் வச்சு நம்ம சினை செக் பண்ணியாச்சுங்க. 8 மாதம் சினை. தலையத்து கிடாரி. 2 புல் கிடாரிங்க. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. கிடேரி நல்லா பெருவிட்டுருக்குது. நல்லா நீளம் உயரம் நல்ல ஹெவி சைஸ் கிடேரிங்க. தெளிவான கிடேரி நல்ல ஹெவி சைஸுங்க. 2 பல்லு இந்த சைஸ் இருக்குதுன்னா அடுத்து 4 பல்லு 6 பல்லு கடை முளைக்கல பார்த்திங்கன்னா மாடு ஹெவி சைஸ் வந்துடுங்க. தெளிவான மாடு. கிடேரி நல்ல மாடு நைஸ். நல்ல கிடேரி நைஸ் இருக்குது, உடசல் இருக்குது. கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. கிடேரிலேருந்து குற்றம் குறையில் எதுவும் கிடையாது. 8 மாதம் சினைங்க. அதிகபட்சம் ஒரு 30 டு 40 நாள் ஆகும் கன்று ஈன்றதுக்கு. 40 நாள் ஆகும். அதிகபட்சம் 40 டு 50 நாள் சொல்லலாம். 40 நாளுக்குள்ளே இனிரும். ஒரு 10 நாள் முன்ன பின்ன சொல்லலாம். 8 மாதம் சினைன்னு சொன்னாங்க. ஏன்னா கரெக்டாக 8 மாதம்னா ஒரு 2 நாள் சேர்த்தியாலும் 2 நாள் குறையாகலாம். அதனால் 40 டு 50 நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. தெளிவான கிடேரி. கிடேரிலேருந்து குற்றம் குறையில் எதுவும் கிடையாது. குறைஞ்சபட்சம் இது தலையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் 9 லிட்டர் பால் தலவுசாக கறக்கலாங்க. அந்தளவுக்கு மாடு பெருவட்டு இருக்குது, ஜாதி பொறுப்பு இருக்குது. நல்ல கிடேரிங்க. தெளிவான கிடேரி. இந்த கிடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 40,000 சொல்லுதுங்க. இந்த 8 மாதம் என்ன கிடேரியோட விற்பனை விலை 40 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம். இப்போ பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க.